ஆரம்பிச்சது அவர்தான். அவர்தான் மேடம். சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு பேசுறேன். இவங்க நோக்கம் நிறைவேறல. அந்த இடத்த இவங்க வந்து அபகரிச்சிருந்தாங்கன்னா இந்த மூர்த்திக்கு வந்து சில கோடிகள் கிடைச்சிருக்கலாம். அது தடுக்கப்படுது. ஏதோ ஒன்று தேடிக்கிடி எடுத்து அடிச்சு அதனால இன்னொருத்தன் காயம் பட்டான்னா டிஃபென்ஸுக்காக நான் செஞ்சேன்னு அர்த்தம். பட் நான் கத்தியை மறைச்சி எடுத்து வெட்டுறேன்னா திலீபன் தான் அவருக்கு பிரச்சனையே பண்ணது. அந்த இடத்த ஆட்டையை போட விடாமல் தடுத்தது, எஃப்ஐஆர் போட வச்சு அவரை கொலை பண்ணுங்கிற நோக்கத்தோடு தான் வந்திருக்கு. அப்பா அவர் சுதாரிச்சுட்டு பட்டுன்னு கையில் தடுக்கும்பொழுது என்ன வழக்கு போட்டிருக்காங்க 2 பேர் மேலேயும்? மேலே வந்து கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்காங்க, கைது பண்ணிட்டாங்க. எங்கள் மேலேயும் வந்து கைகலப்பு ஆன பிறகு தான் அவங்க மெயின் ரோட்டுக்கு ஓடி வராங்க. அவங்க தான் கேமரா எடுக்கிறாங்க. இவர் அங்கே வந்தது, காரில் வந்தது, இறங்குனது, இவர் போய் தகராறு பண்ணது, திட்டுனது, இது எல்லாம் ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா இந்த உண்மை தெரிய வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் சார். வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டிஜிபி அலுவலகம் முன்பு 2 பேர் தகராறு நடத்திக்கிறாங்க. அதில் ஒருவர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும், இன்னொருவர் வந்து விசிகாவை சார்ந்தவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தாக்குதலில் விசிகாவினர் வந்து கடுமையான தாக்குதலை ஒரு கட்சி தலைவர் மேலே இப்படிலாம் நடத்தலாமா அப்படின்ற வாதம் எழுது. அதன் பிறகு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. கத்தியால் தாக்குனார் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு சார் அங்கே? முதல்ல ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு அழைக்கிறது சரியாங்கிறது தான் முதல் கேள்வியாக நான் உங்கள்கிட்ட வைக்க விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, ஏதாவது அதானிக்கு ஏர்போர்ட் சொந்தமாக இருக்கும், அல்லது வந்து அந்த மாதிரி இப்போ எல்லாம் ப்ரைவேட்டாக கொடுக்குறாங்க, அது உடன்பாடு இல்லை. ஆனால் இவருக்கு எப்படி ஏர்போர்ட்டுங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா, ட்ராலி தள்ளிக்கிட்டு இருந்தார் அங்கே ஏர்போர்ட்டில். ஏதோ ஒரு தொழில், எந்த தொழில் பண்ணாலும் உழைப்பு தான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ராலி தள்ளுறங்கிற பேரில் திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதான் ரொம்ப முக்கியமானது. மக்கள் வந்து கொண்டு வந்து வைக்கிற சூட்கேஸ் தனிப்பட்ட தாக்குதலாக போக வேண்டாம், அத்தன்டிக்கான ப்ரூஃப் இருந்தால் மட்டும் பேசுவோம். இல்லை அதான் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ரைட்டுங்களா? அதாவது வந்து ட்ராலி தள்ளிட்டு போகும்போது அங்கே பொருட்களை திருடுறது, தனியாக பெண்கள் போனால் அவங்கள்ட்ட ஏதாவது மிரட்டி பொருட்களை பிடுங்கிக்கிறது, அதுபோல் ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து தங்க சங்கிலியை வந்து திருடிட்டாப்புல. அப்படி திருடினதுனால அவர் மேலே வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிற ஏர்போர்ட் காவல் நிலையத்தில் வந்து புகாராகி அவங்க வந்து அவரை வந்து அந்த காவல் நிலையத்துக்கு கூட்டி போய் அடித்து ஜட்டியோடு உட்கார வச்சு சங்கிலியாலெல்லாம் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அதன் பிறகு வந்து அவருக்கு வேண்டி எங்கள் கட்சியில் அன்றைக்கு இருந்த ஒரு சிலர் வந்து எங்கள் தலைவர்கிட்ட பேசி இந்த மாதிரி ஒருத்தரை வந்து கடுமையாக மனித உரிமை மீறலோடு நடத்துகிறாங்க காவல்துறைன்னு சொன்னதுனால எங்கள் தலைவர் வந்து காவல்துறை அதிகாரிக்கு பேசுகிறார். அப்போ டிசி வந்து ராஜேந்திரனுங்கிற அதிகாரி அவர்கிட்ட பேசி, என்ன இப்படி வந்து மனிதாபிமற்ற தன்மையில் ஒரு நபரை நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை என்ன சார் இவனுக்கெல்லாம் நீங்கள் வருந்திக்கிட்டு பேசுகிறீங்க, அவன் வந்து நொட்டோரியஸ் கிரிமினல் சார், அவன் ரொம்ப தப்பான ஆள், அவனுக்காக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, என்ன நடந்துச்சுன்னு இது மாதிரி சங்கிலியை திருட்டான் அப்படின்னு சொல்லும்போது, சரி அவர் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கு நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, அதுக்காக அடித்து ஜட்டியோட உட்கார வைக்கிறதும் சங்கிலியால் பிணைச்சி வைக்கிறதும் எப்படி சரியாக இருக்க முடியும்? அந்த செயலை வந்து நீங்கள் வந்து உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லும் பொழுது அப்புறம் வந்து அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சாங்க. அதில் வந்து அது நிறுத்தப்பட்டது. அந்த 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ஏன் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராயப்பேட்டை உங்களுக்கு தெரியும். ராயப்பேட்டையில் வந்து இந்த பல பெருமை வாய்ந்த பொன்னுசாமி ஹோட்டல் உங்களுக்கு தெரியும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு பாடியிருக்காரு. பொன்னுசாமி ஹோட்டல் சோறு இருக்குது, சென்னை நீர் இருக்குன்னாலாம் பாடியிருப்பார். அப்படிப்பட்ட பொன்னுசாமி ஹோட்டலுக்கு எதிராக ஒரு இடம். அந்த இடம் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்கு சொந்தமான இடம். அந்த இடம் வந்து பல கோடிகள் போகும். அந்த இடத்துல இன்றைக்கி வந்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறவங்க அந்த உரிமையாளர் இருக்கிற பெண், இஸ்லாமிய பெண். அப்போ ஆண் துணை வந்து அவங்களுக்கு இல்லை, அவர் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்த இந்த மூர்த்தி கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் இந்த சமூகத்தில் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிற, இன்றைக்கி வந்து ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற டாக்டர் எழுச்சி தமிழ் தொல்காப்பின் திருமாவளவனை இந்த மாதிரி மீடியாவிலையும் பொது மேடைகள்லையும் வாடா போடா அப்படிங்கிறதும், டேங்கிறதும், வாடா பார்த்துக்கலாம் கரப்பாம்பூச்சிக்கு தான் மீசை இருக்குன்னு சொல்கிறது, எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிற தலைவர்
இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவில் இருக்கிறது. அதில் 20 தலைவர்கள், ஒரு தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியினுடைய தலைவரை இவன் வந்து எப்படி பேசுகிறாங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. நான் ஒன்றும் கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்த போகிறதில்ல. இவனுக்கு வேறு மரியாதை கொடுக்கணும்னு தோணலை எனக்கு. நான் அப்படியெல்லாம் பேசுகிற ஆள் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் அப்படி பேச மாட்டோம். ஆனால் இவனுக்கு, இவன் போன்றவர்களுக்கு இவன் மொழியில் பதில் சொல்லணும்னு விரும்புகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரிதானா? அந்த மூர்த்தி, திருட்டு மூர்த்தி தான் சொல்லுவேன், ஆனாலும் உங்களுக்காக மூர்த்தின்னு சொல்கிறேன். அந்த மூர்த்தி அந்த இடத்த, அந்த ராயப்பேட்டையில் பொன்னுசாமி ஹோட்டலுக்கு எதிராக இருக்கிற அந்த இடத்த அபகரிக்கிறார். அப்போ அபகரிப்பதற்கு அவரோட யார் கூட்டு சேர்ந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுன் சம்பத்தோட இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற செந்தில், அவர் பேர் முழு பேர் தெரில, செந்தில்னு தெரியும். அந்த செந்தில் இது மாதிரி வந்து சங்கிகளோடு சேர்ந்து அந்த இடத்த வந்து போலி பத்திரங்களை கிரியேட் பண்ணி அங்கே வந்து அவங்க அந்த இடத்த ஆட்டையை போட முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி பண்ணும் பொழுது இது வந்து விடுதலை சிறுத்தைகள் அங்கே எதிராக இருக்கிறாங்க, அந்த உரிமையாளருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இவருடைய வந்து அந்த அபகரிக்கிற நோக்கம் வந்து அதனால் தடைப்படுது. இந்த மூர்த்தி இருக்கானே, இந்த மூர்த்தியுடைய ஆட்கள் மேலே எஃப்ஐஆர் விழுந்துருது. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, உரிமையாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, எஃப்ஐஆர் விழுந்துருது. நாங்கள் எங்கள் தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மூல காரணமே இந்த மூர்த்தி தான், இந்த மூர்த்தி மேலே ஏன் நீங்கள் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு போய் பிரச்சனை பண்ணுறாங்க. அப்படி பண்ணினது திலீபன், காயம் பட்டிருக்கார அவர் தான் அப்படி பண்ணவர். போய் நீ ஏன் எஃப்ஐஆர் போடல, அவன் தானே முக்கியமான காரணம், அவன் தானே ஆக்கிரமிப்பு பண்ணுறான், அவன் தானே போலி ஆவணங்களை கிரியேட் பண்ணான் என்று நீங்கள் அவன் மேலே எஃப்ஐஆர் போடாமல் அவன் கூலியாள் மேலே எஃப்ஐஆர் போடுறீங்க, அவனுடைய ஆட்கள் மேலே மட்டும் எஃப்ஐஆர் போடுறீங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு. அந்த வீடியோவில் மூர்த்தி அடித்தவர், அந்த வீடியோ மூர்த்தியால் பாதிக்கப்பட்டவர், மூர்த்தியால் வெட்டப்பட்டவர். இல்ல நிறைய பேருக்கு இது தெரியல, அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்றேன். அதான் மூர்த்தியால் கத்தியை கொண்டு வெட்டப்பட்டு காயம்பட்டிருக்கிற திலீபனை நான் பற்றி பேசிட்டு இருக்கிறேன், சரிதானா? அந்த போய் கேட்குறாரு, இதனால எஃப்ஐஆர் விழுந்துருது. இவங்க நோக்கம் நிறைவேறலை. அந்த இடத்த இவங்க வந்து அபகரிச்சிருந்தாங்கன்னா இந்த மூர்த்திக்கு வந்து சில கோடிகள் கிடைச்சிருக்கலாம், சரிதானா? கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக. அது தடுக்கப்படுது. அப்போ இந்த கோபம் இந்த மூர்த்திக்கு இருக்குது, இந்த ஆத்திரம் இந்த மூர்த்திக்கு இருக்குது. ஏற்கனவே எங்கள் தலைவரை கண்ணாமுன்னான்னு பேசிக்கிட்டு என்னங்க, நான் என்ன கேட்குறேன், இவருக்கான கருத்தியல் என்ன, இவருக்கான கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இவருக்கான மக்கள் சக்தி என்ன? நீ வந்து திமுக அரசு எதிர்த்துட்டு போ, திமுகவுக்கு அரசுக்கு எதிராக நீ போராடு, வேண்டான்னு சொல்ல. திமுக தப்பு பண்ணுது, அரசாங்கம் தப்பு பண்ணுதுன்னா நீ சாலை மறியல் பண்ணு, உண்ணாவிரதம் இரு, முற்றுகை போராட்டம் நடத்து, பொதுக்கூட்டம் நடத்து, ஆர்ப்பாட்டம் நடத்து. உன் சக்திக்கு உனக்கு தான் பங்காளிகள் இருக்காங்கல்ல, உனக்கு எஜமானர்கள் இருக்காங்கல்ல. யார் எஜமானர்கள்? பாமக உனக்கு எஜமானர், பாஜக உனக்கு எஜமானர், நாம் தமிழர் உனக்கு எஜமானர். இந்த எஜமான்களை வச்சு நீ போராட்டம் நடத்தான், ஏன் வேணான்றா? நீ எதுக்கு வந்து தேவையில்லாமல் விசிகாவையும் எழுச்சி தமிழரையும் தேவையில்லாமல் நீ பேசுகிற, திட்டுற, ஒருமையில் பேசுகிற? அதுதான் உனக்கு கொள்கையாகவே வச்சிருக்கிற. வேற என்ன கொள்கை? உன் கொள்கை என்னன்னா வந்து எழுச்சி தமிழன் தொல்காப்பியன் திருமாவளவனை திட்டுவது, அது திட்டுவதன் மூலமாக பாஜகவோடு வந்து பாஜகவை சந்தோஷப்படுத்துவது, அவர்கிட்ட எலும்பு துண்டை வந்து பெற்றுக்கொள்வது, பாமகவை சந்தோஷப்படுத்துவது. வன்னியர் சங்க மாநாட்டில் போய் பேசினார். ஏன்னா அங்கேயும் போய் என்னென்னா எங்கள் தலைவர் தேவையில்லாமல் இழுத்தார். ராமதாஸ் அது கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்கிட்டார், உடனே அவரை பேச்சை நிறுத்த சொல்லிட்டார், அப்படி திட்டினார். அதே போல் வந்து நாம் தமிழர் சீமானுடைய மாநாட்டில் போய் ஏதோ கூட்டத்தில் போய் ஏறி, அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நினைக்கிறேன், அதில் ஏறி சம்மந்தம் இல்லாமல் எங்கள் தலைவரை வந்து ஒருமையில் திட்டுறாரு. அப்போ வந்து எதிராக சீமானை உட்காந்துக்கிட்டு ரசிக்கிறாப்புல, சிரிக்கிறாப்புல, சரிதானா? அப்போ வந்து வாடகை அவன் பயன்படுறான் எல்லாருக்கும், பாமகவுக்கு, பாஜகவுக்கு, வந்து நாம் தமிழருக்கு. இவர்கள்லாம் எங்களுக்கு கொள்கை எதிரிகள், இவர்கள்லாம் எங்களுக்கு வந்து கோட்பாட்டு எதிரிகள். அவர்கள்லாம் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறாங்க, சனாதனத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, மதவாதத்தை தூண்டி, சாதியவாதத்தை தூண்டி, மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதற்கு எதிராக நாங்கள் களமாடுகிறோம், சமூக நீதிக்காக களமாடுகிறோம், சனாதன எதிர்ப்பில் களமாடுகிறோம், ஜனநாயகத்திற்காக களமாடுகிறோம். அப்போ எங்கள் எதிரிகளிடமிருந்து சில வந்து லாபங்களை பெற்றுக்கொள்வதற்காக
சில ரொட்டி துண்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக இவன் எங்களை திட்டதே வேலையாக வச்சுருக்கான். வேற என்ன இவனுக்கு கொள்கை, வேற என்ன பேசியிருக்கிறான்னு சொல்லுங்க எனக்கு. ஓகே, சரிதானா? புரியுது. இவன் அதை மட்டும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நபர், இவன் விடுதலை சிறுத்தைகள் இந்த வந்து இவனுடைய இடம் ஆக்கிரமிப்பை வந்து தடுத்துட்டாங்க, எஃப்ஐஆர் வரையும் கொண்டு போயிட்டாங்கங்கிறதுனால அவனுக்கு அந்த திலீபனையெல்லாம் தெரியும். திலீபன், குமரப்பா, ஜாகிர் எல்லாம் தெரியும். ஏன்னா அந்த பகுதியில் நடமாடுறால் தான் இவனுடைய அமைப்பை சார்ந்த ஒருத்தர் வந்து அந்த பகுதியில் இருக்க அந்த கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் பிடிக்கிட்டா இருப்பாங்க, இவனுடைய அமைப்பில் உள்ளவர் தான். அப்போ எப்படியோ வந்து இவங்கெல்லாம் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்பதை இவன் தெரிஞ்சுக்கிட்டு, அது டெய்லி டீ சாப்பிட்ற இடம் அது என்னென்னா ஐஜி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஐஜி ஆஃபீஸோட மெயின் கேட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா, மெயின் கேட் வெளில வந்தோடனே அதை ஒட்டி ஒரு ஏரியா இருக்கும், அதான் மீனாம்பாள்புரம். அந்த மீனாம்பாள்புரத்தை சார்ந்தவர் தான் திலீபன். அவர் வெளியிலேருந்து வந்துடல, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மீனாம்பாள்புரத்தை அடுத்த தெருவு கைலாசபுரம். ஓகே, அந்த கைலாசபுரத்தை சார்ந்தவர் தான் ஜாகிர். அவரும் வெளியிலேருந்து வந்துடல. அடுத்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சிட்டி சென்டரை ஒட்டி இருக்கிற பகுதியில் இருக்கிறவர் தான் குமரப்பா, ரூதர்புரத்தில் இருக்கிறவர் குமரப்பா, அப்புறம் வந்து அகிலன் போன்றவங்க. சரிதானா? இவங்க எல்லாம் தினமும் டீ சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற இடம். அவங்கள வந்து சந்திக்க போனால் சந்திக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஐஜி ஆஃபீஸ் மெயின் கேட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு 200 மீட்டர் தாண்டி, அந்த மெயின் கேட்னு 200 மீட்டர் தாண்டி இருக்கிற அந்த டீ கடை தான். அந்த டீ கடை பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, பெரிய ஹோட்டல். அந்த படிக்கட்டில் உட்காந்து தான் டீ ஆர்டர் பண்ணி இவங்க சாப்பிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மூர்த்தி காரில் வந்து ஒரு 10-10:15 மணிக்கு நேராக வந்து எங்கள் தோழர்கள் உட்கார இடத்துல நிறுத்துறாரு. நிறுத்திட்டு இறங்கி நேராக எங்கள் தோழர்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாரு. திலீபன்லாம் உட்காந்துக்கிற இடத்துக்கு தான் போய், ஏன்டா நீங்கள் எல்லாம் அடங்கவே மாட்டீங்களா, என்னை வந்து நீங்கள் வந்து என்னை வாழ விட மாட்டீங்களா, வாழ விடுறதுன்னு என்ன, அந்த பஞ்சாயத்தை ஏன்டா தடுக்கிறீங்க, உங்களை வந்து உங்கள் தலைவனை நான் விட மாட்டேன், உங்களையும் விட மாட்டேன், உங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நான் உரிய பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே முதல்ல ஆரம்பிச்சது அவர் தான் மேடம். சொல்லுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு பேசுகிறார். தங்களுடைய தாயை இழுத்து அசிங்கமான வார்த்தை பேசுவார், எப்போதும் பேசுவாங்கல்ல, மேடையிலையும் பேசியிருக்காரு நிறைய. அப்படி பேசுகிறார். அப்படி பேசுனது கேட்டு உட்காந்துருப்பான் அவனும் தகராறு பண்ணுறான் மேடம். அவனும் வந்து பிரச்சனை பண்ணுறான். 2 பேருக்கும் கைகலப்பாகுது. கைகலப்பு ஆன பிறகு தான் அவங்க மெயின் ரோட்டுக்கு ஓடி வராங்க. அவங்க தான் கேமரா எடுக்கிறாங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, இவர் அங்கே வந்தது, காரில் வந்தது, இறங்குனது, இவர் போய் தகராறு பண்ணது, திட்டுனது, இது எல்லாம் ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா இந்த உண்மை தெரிய வரும். ஓகே, இந்த ஃபுட்டேஜ் இல்லாமல் அங்கே வந்து ஓடுறது, தடுக்கிறது, அடிக்கிறது, இது மட்டும்தான் ஃபுட்டேஜ். அங்கே எப்படி கேமரா வந்துச்சுன்ற சந்தேகம் எழுதுல. அது ஐஜி ஆஃபீஸ் வாசல். யூசுவலாவே பிரஸ் இருப்பாங்களாங்க. ஆமாம், அது ஐஜி ஆஃபீஸ் வாசல். இது வந்து 200 மீட்டர், 150 மீட்டர், 200 மீட்டர் இருக்கும். எக்ஸாக்டாக 200 மீட்டர் சொல்ல முடியாது, ஒரு 150-200 மீட்டருக்கு தாண்டி இருக்கு. அப்போ வந்து என்னன்னா, அப்படி திட்டிக்கிட்டே இவர் என்ன பண்ணுறாருன்னா, மறைச்சி வச்சிருந்த கத்தியை, பாக்கெட்டில் வச்சிருந்த கத்தியை, மிகவும் கூர்மையான ஆயுதத்தை எடுத்து திலீபன் தான் இவருக்கு பிரச்சனையே பண்ணது, அந்த இடத்த ஆட்டையை போட விடாமல் தடுத்தது, எஃப்ஐஆர் போட வச்சது. திலீபனுடைய கழுத்தை நோக்கி வெட்டுறாரு. அவரை கொலை பண்ணுங்கிற நோக்கத்தோடு தான் வந்திருக்காரு. அப்போ அவர் சுதாரிச்சுட்டு பட்டுன்னு கையில் தடுக்கும்பொழுது அவருடைய இடது கையில் காயம் பட்டு, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, அப்படி பொழந்துருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் எலும்பு தெரியும், அந்த அளவுக்கான காயம் அது. ஓகே, 16 தையல் போட்டிருக்காங்க. அவ்வளவு பெரிய காயத்தை வந்து அவர் அடைஞ்சிருக்காரு. அதன் பிறகும் அவன் துரத்தி வெட்டும்போது அதை வந்து தடுத்து அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. இப்போ இவங்க திருப்பி அடிக்கிறதும், அவன் துரத்தி வெட்டுறதும், லாபகமாக வந்து அவங்க கழுத்தை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறதும், வயிற்றை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவார். நீங்கள் நல்லா அதை கவனித்து பாருங்கள். அதில் தான் ஜாகிருங்கிற ஒரு தோழருடைய சட்டையை, அதாவது இந்த கழுத்தை வெட்டும்போது இவர் திரும்புகிறாரு, சட்டை கிளியும், அது இருக்கும் வீடியோவில். சரிதானா? அதன் பிறகு அவர் வயிற்றை நோக்கி வீசுவார், வயிற்றை கிழிச்சிடலான்ட்டு அவர் அப்படியே குனிஞ்சி தப்பிப்பார். அப்போ இவங்க எல்லாம் நிராயுதபாணியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு இது தெரியாது, இவன் இந்த திட்டத்தோடு வர்றாங்கிறது தெரியாது. இவங்க எப்போதும் போல வழக்கம். நான் என்ன சொல்கிறேன், ஆனால் அவரை செருப்பால் அடிக்கிற மாதிரியான விஷுவல்ஸ்லாம் இருந்துச்சுல, அதன் பிறகு தான் கத்தி எடுத்து தாக்குறாரு, அல்ல அதுக்கு முன்னாடியே கத்தி எடுத்து வந்து அறுத்துட்டு தான் மேடம் பாக்கெட்டில் போட்டுக்கிறாரு, திருப்பியும் கத்தி எடுக்கிறான் அந்த ஆள். சரிதானா? ஓடி வராரு, மீடியா கிட்ட ஓடி வராரு, 4 பேர் இருக்காங்க தப்பிச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க வந்து இவரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ இவன் மீண்டும் கத்தி எடுக்கிறாங்க. அது மீண்டும் கத்தி எடுத்தது.
சரிதானா? அப்போ வந்து என்னன்னா, இவங்க திருப்பி தங்களை காத்துக்கிறதுக்கு தான் அடிக்கிறாங்க. அவன் லாவமாக கீழ மேல குனிஞ்சு வெட்டும் பொழுது, அப்ப எப்படியும் வெட்டு போட்டுரும். சரிதானா? அப்ப அதுலேருந்து தற்காத்துக்கு தான் அவங்க அங்கேருந்து அ ஓடுறாங்கன்னு வச்சுங்களேன். இதுதான் அங்க நடந்த விஷயம். ஆனால் அவன் என்ன சொல்றான், நான் வன்னியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளரா இருக்கிற மாநில பொறுப்பாளரா இருக்கிற மா.க. ஸ்டாலின் மேல ஒரு கொலை முயற்சி நடந்தது என்று சொல்லி, இப்ப ஆடுதுறையில, மயிலாடுதுறை பக்கத்துல குண்டு வீசி கொலை முயற்சி பண்ணாங்க. அதற்காக புகார் குடுக்க நான் வந்தேன் அப்படிங்கிறான். நான் என்ன கேட்குறேன், நீ டிஜிபி ஆஃபீஸ்க்கு வர்றேன்னா, நீ உன் பீச் பக்கத்துலேருந்து உன் கார் வருது. 2, 3 கார்ல வந்தாப்புலயாம். வந்தானாம். என்ன அந்த கார் வந்து இங்க டிஜிபி ஆஃபீஸ் ஓரத்துல நிறுத்துவாங்க. இந்த கேட் இருக்குல்ல, அந்த கேட்ட ஒட்டி பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் ஒட்டி தான் நிறுத்துவாங்க. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பக்கத்துல நிறுத்துவாங்க. நீ அங்க நிறுத்தல. உன் கார் அங்க நிறுத்தல. டிஜிபி ஆஃபீஸ் வாசல்கிட்ட நிறுத்தல. அல்லது அதை ஒட்டி நிறுத்தல. நேரா நீ அதை தாண்டி பஸ் ஸ்டாண்ட தாண்டி அந்தாண்ட இருக்கிற தோழர்கள் உட்கார்ந்துக்கிற ஹோட்டல்கிட்ட வந்து நிறுத்துற. அப்ப நீ டிஜிபி ஆஃபீஸ்க்கு வரலங்கிறது இது உறுதியாகுது. அது மட்டுமல்ல, மா.க. ஸ்டாலினுக்காக புகார் கொடுக்க சென்ற பாமகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ அருள் சொல்றாரு, நான் அங்க மூர்த்திக்கு தகவல் கொடுக்கல. ஓகே. அவரு வர்றது எங்களுக்கு தெரியாது. அவரு எங்களுக்காக வந்தாருங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப புகார் கொடுக்க வந்த நீ ஒண்ணு டிஜிபி ஆஃபீஸ்க்குள்ள போகல. அங்க நீ வண்டியை நிறுத்தல. 2வது அவர் அருளுக்கு எம்எல்ஏ அருளுக்கு தெரியாது. எக்ஸ் எம்எல்ஏ அருளுக்கு தெரியாது. அப்ப நீ வந்து ஒரு பெரிய தலைவருங்கிற, நான் தான் வந்து ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதின்னு சொல்லி நீ கிளைம் பண்ணிக்கிற, லெட்டர் பேட வச்சுக்கிட்டு ஒரு கட்சின்னு பேர் வச்சுட்டு இருக்கிற. ஏன் நீ வன்னியர் சங்கத்தோட நெருக்கமா இருக்கிற, பாமகவோட நெருக்கமா இருக்கிற. ஏன் அருளோட ஃபோன் நம்பர் உனக்கிட்ட இருக்காதா? எத்தனை மணிக்கு போறீங்க, நான் வர்றேன்னு சொல்லியிருக்க மாட்டியா? ஏன் நீ டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்து நீ போறேன்னு சொன்னா, அப்ப நான் போறேன்னாவே மேடம், நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன். நான் போகிறேன்னு சொன்னாவே நான் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட பர்மிஷன் சொல்லுவேன். எத்தனை மணிக்கு வந்தால் டிஜிபியை பார்க்கலாம், பார்க்கலாமா, இல்லை மற்ற அதிகாரிகள் சந்தித்து மனு கொடுக்கலாமா, புகார் கொடுக்குறதுக்கோ ரெப்ரசன்டேஷன் ஏதோ ஒன்று. நீ அப்படி வந்து உனக்கு தொடர்பே இல்லையா? நீ வந்து அங்கே டிஜிபிக்கு உதவியாளர்கிட்ட நம்பர் இருக்கும் தானே உன்கிட்ட? நீ பர்மிஷன் வாங்கினியா? அப்பாயின்மெண்ட் கேட்டியா? அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லை. அப்படி ஒரு பர்மிஷன் கேட்கல. நீ அங்கே வர்றங்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. நீ அங்கே வரவும் செய்யலை. நீ இவர்களை கொலை செய்யறதுக்கு பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிற. உன்னுடைய வந்து கட்ட பஞ்சாயத்து, உன்னுடைய அபகரிப்பு வேலைக்கு தடையாக இருந்தவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும், அவர்கள் ஏதாவது பண்ணிங்கிற நோக்கத்துக்கு வந்துட்டு மா.க. ஸ்டாலினுக்காக வந்து மனு கொடுக்க போனதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீ அதை டிஃபென்ஸாக எடுக்கிற. அதுதான் நீ செய்கிற. ஓகே ஓகே, சரிதானா? புரியுது. ஏங்க வர்றவன் என்னங்க வந்து கொண்டு வருவான்? டிஜிபி ஆஃபீஸை பார்க்க போகிறோம், பேப்பரை கொண்டு வரணும், பேனாவை கொண்டு வரணும். கத்தியை கொண்டு வர்றானே எப்படி? மறைச்சி வச்சு. பிளேடை கொண்டு வர்றானே எப்படி? அதால எடுத்து. ஆனா அவரு தெள்ள தெளிவா என்கிட்ட கத்தியே கிடையாதுன்னு பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஏங்க கத்தியோட இருக்கிற போட்டோலாம் பார்க்கலையா நீங்க? போட்டோ அனுப்புனீங்க பார்த்தேன். பட் அவர் அப்படிதான் அட்ரஸ் பண்றாரு. நோட்டோரியஸ் கிரிமினலுங்க. இப்போ நான் தான் சொல்றேன், அவனுடைய வரலாறே சொல்றேன்ல. அதுல பல விஷயங்கள் இருக்கு. அவனுடைய தொடக்கத்தை உங்களுக்கு சொன்னேன். இப்ப பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். எஃப்ஐஆர் இருக்கு, போய் பாருங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது மேடம். இவன் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணும்பொழுது அவங்க கூட எங்கள் கட்சியை சேர்ந்த 2 பேர் அவங்க கூட தொடர்பில் இருக்கிறாங்க. அவர்கள் மீது விசிக நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் நாங்கள். ஓகே. அதுவும் அவனுக்கு கோவம். இதே திலீபன் இந்த சம்பவத்தை இந்த மாதிரி அபகரிக்க இந்த மூர்த்தி முயற்சி பண்ணுறாங்கிறத எங்கள் கட்சி கூட்டத்தில் வெளிப்படையாக பேசுகிறாரு. அந்த ஃபுட்டேஜ் இவனுக்கு போயிருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து அவனுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி தான் அவன் திட்டமிட்டு ஆயுதத்தோட, கத்தியோட, கூர்மையான அந்த பிளேடோட அவன் வர்றான். எல்லாரும் பேசுகிறாங்க, அவனுக்கு வந்து பரிந்து பேசுகிறாங்களே. இந்த இவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, சீமான் பேசுகிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறாங்க, அண்ணாமலை பேசுகிறாரு. நான் கேட்குறேன், ஒரு பிளேடை வந்து கத்தியில் பிளேடை மறைச்சி எடுத்துகிட்டு வர்றவன், கத்தியை மறைச்சி எடுத்துகிட்டு வரவனுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது ஏன் சீமானே சொல்கிறாரு, தற்காப்புக்காக வந்து ஒரு தாக்குனாரு, கத்தியை எடுத்தாரு அப்படின்னா. தற்காப்புக்காக தாக்குறவன் வந்து எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்கிறவன் வந்து மேடம், அவன் வந்து பிளான் பண்ணி கத்தி எடுத்துகிட்டு வர மாட்டான். ஓகே. திட்டம், அதாவது
தான் வந்து ஒரு இல்ல அதுதான் சார். அந்த இடத்துல இருந்து இப்ப நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. அங்க இருந்த தகவலின் பேர்ல தான் நம்ம இப்ப தகவலின் பேசிட்டு இருக்கோம். பேர்லயும் ஃபுட்டேஜின் பேர்லயும் நடந்ததின் பேர்லயும் தான். கத்தி வச்சிருந்தா நம்ம பார்த்தோம் மேடம். ம். கத்தி வச்சது நீங்க பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். வீடியோவில் தான் இருக்குதே. அதை எப்படி பார்க்கல நம்ம சொல்ல முடியும்? சரிதானா? அதான் இருக்க மேடம், வந்துருச்சே. அப்போ என்னன்னா, இவன் திட்டமிட்டு இவர்கள் மீது வந்து இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று, இவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு ஆயுதத்தோடு வந்திருக்கிறான். இப்போ இவர்கள் இவன் என்ன எப்படி மாற்றி விட்றாங்க, வந்து விசிகா வந்து அவன் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடிக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணாங்க. எங்க பிளான் பண்ணால் அவன் கையில் ஒரு கம்பு இல்லை, ஒரு கத்தி இல்லை, ஒரு அருவாள் இல்லை, ஒன்றுமே இல்லையேங்க. 4 பேர் தான் வந்து அட்டாக் பண்ணுவானா? அந்த ஏரியாவே அவங்க ஏரியா. விசிகா கொடி பறக்கும் பாருங்கள், டிஜிபி ஆஃபீஸுக்கு கேட்டுக்கு வெளியில் அந்த மீனாம்பல்புரத்தை முனையிலே பறக்கும் பாருங்கள். இவங்க பிளான் பண்ணால் 10 பேராவது இருக்க மாட்டாங்களா குறைந்தபட்சம்? ஏன் இவங்க ஆயுதத்தோடு இருக்க மாட்டாங்களா? இவனை அட்டாக் பண்ணணுன்னா எப்படி அட்டாக் பண்ணணும் யோசிச்சிருக்க மாட்டாங்களா? இவங்க யதார்த்தமாக உட்காந்துருக்குறாங்க. பட் இவர்கள் திட்டமிட்டு அவனை தாக்குனதாகவும், அவன் ஏதோ டிஃபென்ஸுக்காக வந்து இவர்களை வந்து அட்டாக் பண்ணதாகவும் சொல்கிறாங்களே. நீ வந்த கத்தியோடு வந்ததே நோக்கம் உனக்கு இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன், உன்கிட்ட கையில் கத்தி இல்லை, அப்போது என்னை ஒருத்தன் தாக்குறான் மேடம். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், என்கிட்ட ஒரு ஆயுதம் இல்லை. திடீர்னு நான் எதிர்பார்க்காம என்னை வந்து ஒரு 4 பேர் தாக்குறான். நான் என்ன பண்ணிப்பேன்னா, ஒன்று தப்பிச்சு ஓடிடணும். 4 பேரை எதிர்கொள்ள முடியாது. இன்னன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன வந்து எனக்கு கையில் கிடைக்குதோ அதை எடுத்து அடிப்பேன். அது கையில் கிடைக்குது எங்கே இருக்கும்னா, எங்கே கீழே கிடக்கும், கல் கிடக்கும், கம்பி கிடக்கும், கட்டை கிடக்கும், ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு எடுத்து அடித்து அதனால் இன்னொருத்தன் காயம்பட்டான்னா டிஃபென்ஸுக்காக நான் செஞ்சேன்னு அர்த்தம். பட் நான் கத்தியை மறைச்சி எடுத்து வெட்டுறேன்னா, அப்ப நீ வந்து இல்ல இப்ப நிறைய பேர் நிறைய பேர் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு பாக்கெட் நைஃப் மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்கல்ல. அப்படி வந்து வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வச்சிருக்க கூடாது. உனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் நீதிமன்றத்தில் போய் மனு கொடுத்து நீங்கள் லைசன்ஸ் துப்பாக்கி வாங்கி வச்சுக்கலாம். கத்தி வச்சுக்கிறதுக்கு, பிளேடு வச்சுக்கிறதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் அனுமதி கிடையாது. அப்படி வச்சிருக்கிறவெல்லாம் வந்து பிளேடு போடுறவனும் பிட் பாக்கெட் அடிக்கிறவனும் பொறுக்கியும் ரவுடியும் தான் வச்சுருப்பான். நீ தலைவன் சொல்கிற, நீ வந்து பிஎஸ்ஓ வாங்கிக்க, காவல்துறை பாதுகாப்பு வாங்கிக்க. எங்கள் தலைவருக்கு காவல்துறை பாதுகாப்பு இருக்குது, வாங்கிக்க. நீ வந்து இல்லாட்டி துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கிக்க. என்னடா பிளேடு எடுத்து வர்ற நீ? அப்போ நீ யாரு? பிளேடு கொண்டு வர்ற, கத்தி கொண்டு வர்ற? புரியுது. இப்போ இந்த விஷயம், அப்போ நீ கத்தி கொண்டு வர்ற, பிளேடு கொண்டு வர்றன்னா குற்றமுறு நோக்கத்தோடு நீ தான் வந்திருக்கிற, திட்டமிட்டு நீ தான் வந்திருக்கிற. நீ டிஜிபி ஆஃபீஸ்க்கும் போகலை, உன்னை கூப்பிடலன்னு எம்எல்ஏ அருள் சொல்லிட்டாரு, நீ அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கலன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க, நீ அங்கேயும் வண்டியை நிறுத்தலை. அப்போ நீ கொண்டாந்து எங்கள் தோழர் இடத்துல வந்து நீ வண்டியை நிறுத்திட்டு அவர்கிட்ட தகராறு பண்ணி அடிக்கிறேன்னு சொன்னால் யார் இதில் குற்றவாளி? இதெல்லாம் இந்த சீமான்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் அந்த அண்ணாமலைகளுக்கு தெரியாதா? எப்படி தெரியும்? ஏன்னா அவங்களுக்கான ஆள் இவன். ஓகே, என்ன? அப்போ இவர்கள் திட்டமிட்டு அவனை பாதுகாக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவன் காவலாளியா, ஊதுகுல்லா, வாடகவாயா இருக்கிறான். எங்கள் தலைவரை திட்டுவதன் மூலமாக அவர்களை குஷிப்படுத்துறான். இதான் நடந்துக்கிற விஷயம். அது அந்த வீடியோவை வச்சு அடுத்தடுத்து ட்வீட்டுகள் வெளியாச்சு. தமிழிசையா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே பேசும்போது காவல்துறை இன்னைக்கு வந்து திமுகவின் கீழே தான் இயங்குது, திமுகவுடைய கூட்டணி கட்சியா விசிக இருக்கிறதுனால அங்க காவல்துறை நடந்த விஷயத்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி கத்தியால குத்தி இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றது, காவல்துறை வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தான் ஒருத்தர் 2 காவல்துறை இப்போ இருக்கிறாங்க. சரிதானா? அவன் தகராறு பண்ண இடத்துல காவல்துறை கிடையாது. அவன் தகராறு பண்ண ஃபூட்டேஜும் வரல. ஒருவேளை அங்கே மேலே ஃபூட்டேஜ் இருந்து எடுத்தால் தான் உண்டு. சரிதானா? இன்றைக்கி வந்து அந்த இடத்துல ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே அல்லது 5 to 10 நிமிடத்துக்குள்ளே எல்லாம் நடந்துருது. இப்போ என்ன நடக்குதுன்னு உணர்ந்து கொள்வதற்கு முன்பே இதெல்லாம் வந்து அவன் விரட்டி அடிக்கிறான், இவங்க வந்து இப்போ ஓடிடுறாங்க, போயிடுறாங்க. இவன் வந்து ஜம்பமாக வந்து கத்தியால் வெட்டிவிட்டு இவன் கத்தியை எடுத்து வரலன்னு சொல்கிறான். இப்போ நீ காவல்துறை நடவடிக்கை எங்கள் மேலே எடுத்து தானே இருக்குங்க. அவன் மேலேயும் வழக்கு போட்டிருக்கு, எங்கள் மேலேயும் வழக்கு போட்டிருக்கு. என்ன வழக்கு போட்டிருக்காங்க 2 பேர் மேலேயும்? அவன் மேலே வந்து கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்காங்க, கைது பண்ணிட்டாங்க. எங்கள் மேலேயும் வந்து அவனை அட்டாக் பண்ணதா, வந்து அவனை திட்டினதா வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ 2 பேர் மேலேயும் தான் வழக்கு போட்டிருக்கான். அவன் ஒருத்த மேலே தான் வழக்கு, எங்கள்கிட்ட 5 பேர் மேலே வழக்கு. இப்போ எப்படி காவல்துறை எங்களுக்கு சார்பாக இருக்குன்னு சொல்ல முடியும்? காவல்துறை எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்து தான் இருக்குது. அதனால் வந்து இவர்கள் திட்டமிட்டு திமுக அரசை குறை சொல்லணுங்கிறது இவங்க எப்போதும் இருக்கிற இவங்களுடைய வந்து செயல்பாடு, நடவடிக்கை. அதுக்காக பேசுகிறாங்க. எங்கள் தலைவருக்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் தெரியும்.
எங்கள் தலைவர் எப்போதும் இது போன்ற எதையுமே என்டர்டெயின் பண்ணுறவர் கிடையாது. உன்கிட்ட தகராறு வந்தால் கூட நீ ஒதுங்கி போயிடு, தகராறுக்கு நீ இடம் கொடுத்துறாதுன்னு தான் சொல்லி எங்களை வளர்த்துருக்காரு தவிர, நீ இப்போ போய் இவனை அடி குத்து வெட்டு அப்படின்னு என்றைக்கும் சொன்னதில்லை. அவர் அப்படிப்பட்ட தலைவரும் இல்லை. அவர் அப்படி ஒரு தவறான பாதையில் இருந்தவங்களையெல்லாம் இன்றைக்கி அரசியல்படுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இன்றைக்கி இளைஞர்களை உருவாக்கி இருக்காரே தவிர, தவறான வழிகாட்டுதல் இவங்களும் போய் அட்டாக் பண்ண இவங்க போனவங்க இல்லை. அவங்க ஏரியா நான் என்ன சொல்கிறேன் மேடம், அன்னை 6ஆம் தேதி நடந்துச்சு இந்த சம்பவம். நீங்கள் 5ஆம் தேதி ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்கள். திலீபன் அங்கே இருப்பார், இந்த தோழர்கள் அங்கே இருப்பாங்க. ஏன் அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்கள், அவங்கெல்லாம் இருப்பாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்கள், அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீடு அங்கே இருக்குது, அவங்க ஏரியாங்க, அவங்க டீ சாப்பிட்ற இடம், அவங்க பழகுற இடம், புழங்குற இடம். அது எப்படி அவர்கள் திட்டமிட்டு வந்தார்கள் சொல்ல முடியும்? திட்டமிட்டு ஆயுதத்தோடு வந்ததே அந்த மூர்த்தி தான். ஓகே, அதுக்கு காரணம் இந்த இட பிரச்சனையில் இவன் ஆட்டையை போடுறதை இவங்க தடுத்துட்டாங்க. இவங்க கூட இருக்கிற அடியாட்கள் மேலே கம்ப்ளைண்ட் ஆச்சு, இவன் மேலேயும் எஃப்ஐஆர் போடணும்னு வலியுறுத்துறாங்க. ஆனால் முதல் தடவை அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தெரியுமா ரியலைஸ் பண்ண முடிஞ்சது, அந்த இடத்துல மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து சமீப காலமாகவே திருமாவளவன் அவர்கள் குறித்து அவதூறு பரப்பிட்டு வந்துட்டு இருக்காரு மேடையில். அதனால அவர் அந்த இடத்துக்கு வரும்போது இவங்க எல்லாருமே அவரை தாக்கிட்டாங்க. அந்த காழ்ப்புணர்ச்சியில திருமாவளவன் வாழ்க அப்படின்னு சொன்ன கோஷங்கள் எல்லாம் பார்க்கும்போது எங்க தலைவரை திட்டுறான் மேடம். எங்க தலைவர் என்னடா நீங்க என்ன இடைஞ்சல் பண்ணுறீங்க, அடங்க மாட்டீங்களடா, உன் தலைவனும் உங்களையும் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் எங்கள் தலைவரை பிடிச்சி இழுத்து பேசுகிறதே அவன் தான். அப்போ எங்கள் தலைவர் வாழ்கன்னு கத்துறான். அது கத்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நாங்களும் விரும்பலை. அதை எங்கள் தலைவரும் அதை விரும்பலை. உனக்கு சண்டைனா நீ ரைட்டு, உன்னை இதை பாதுகாத்துருக்கணும். நாங்கள் இதுக்கு அவன் பேசுகிறான்ட்டு என் பேரை பயன்படுத்தணும் தான் தலைவருமே திட்டினார்னு வச்சிங்களேன். அப்போ இது உள்நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதே அவன் தான் சொல்கிறேன். எங்கள் சம்பந்தமே இல்லாமல் எங்கள் தலைவர் அவன் வம்பிழுத்து பேசுகிறானா இல்லையாங்க? ஏதாவது அர்த்தத்தோடு பேசுகிறானா? என்ன விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யலை? நீ செய்ய வேண்டியதான்னு நான் கேட்குறேன். இப்போ உங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமியா செக்யுலரிசம்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய நபர்களுடைய மேடைகள்லாம் பேசிட்டு இருக்காரு அவருன்னு சொல்கிறீங்க. பேச வேண்டியதற்கான அவசியம் என்ன இருக்குது? ஏன் தொடர்ந்து திருமாவளவர்களை மட்டும் டார்கெட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க? அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஆளுக்கு வேறு வழி கிடையாது, பொழைக்க வழி கிடையாது. இந்த ஆள் சங்கராச்சாரியாருடைய கைக்கூலியாக இருந்தாலும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இவன் மறைந்த ஜெயேந்திர சரஸ்வதிக்கு செல்ல பிள்ளை இவன், அவருக்கு கைக்கூலியாக இருந்தால் இவன். புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பாஜக ஆர்எஸ்எஸ் போன்றவர்களும் இங்கே இவ்வளவு பெரிய அளவில் இன்றைக்கி பேசப்படுற சக்தியாக இல்லாத காலத்திலே நான் சொல்கிறேன், 20 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்கிறேன். அப்போ அதே போல் ஆதிக்க சக்திகள்கிட்டும் சனாதன சக்திகள்கிட்டையும் கைக்கூலியாக இருந்தாலும் இப்போ இன்றைக்கி தன்னை கவனிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு எங்கள் தலைவரை திட்டணும், எங்கள் தலைவரை வம்பு இழுக்கணும். இன்றைக்கி வம்பு இழுப்பது மூலமாக தான் கவனிக்கப்படுவோம். ஒரு அட்டென்ஷன் மாங்கரிங் தாங்க இது. தன் பக்கம் கவனத்தை ஈர்ப்பது, அதன் மூலமாக லாபத்தை பெறுவது, அதன் மூலமாக எங்கள் தலைவருக்கு கொள்கை எதிரியாக இருக்கிற, அரசியல் எதிரியாக இருக்கிற அந்த அமைப்புகள் அல்லது தலைவர்கள் அல்லது அந்த இயக்கவாதிகள் இவர்களிடம் பலனை பெற்றுக்கொள்வது, இதுதான் அதுக்கு நோக்கம். அது அவரே சொல்லியிருக்காருங்க, அந்த ஆளே சொல்லியிருக்கிறான். சமீபத்தில் நான் ஒரு காணொளி பார்த்தேன். என்னென்னா, இப்போ என்னை பற்றி பேச வேண்டியிருக்குல்ல, என் பேரை உச்சரிக்கிறாங்கல்ல, என் பேரை தவிர்க்க முடியாமல் சொல்ல வேண்டியிருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். எதுலேருந்து எங்கள் தலைவர் திட்டத்தினால இவனை பேச வேண்டியிருக்கான், இவனை கவனிக்க வேண்டியிருக்கான். அப்போ இவனோட நோக்கம் என்ன? தன்னை கவனிக்கணும், தன்னுக்கான தான் பேர் புகழ் பெறணும், தன் பேர் எல்லாருக்கும் தெரியணும். அப்படின்னா இவரை நம்ம திட்டினாதான், இவரை நிந்தனை பண்ணாதான், வசை பண்ணாதான் நமக்கு கவனிக்கப்படுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் செய்கிறாங்கிறத அவனே சொல்லியிருக்கிறான், நான் சொல்லலை. இப்போ அதன் மூலமாக தான் இவர் நிறைய பலன்கள் பெற்றுக்கிறார் மேடம். அதுக்காக தான் பேசுகிறார், வேற என்ன? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.